Hi dears, welcome to Growing Skills. இந்த அபாகஸ் சீரீஸில் கிளாஸ் 3 வீடியோ தான் இருந்தது. இந்த கிளாஸ் 3ல் வந்து ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா பார்ப்போம். இந்த ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலாவை 5s ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்பர்ஸ்க்குமே ஒரு ஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கும். அதாவது இப்போ 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1ஓட ஃப்ரெண்ட் வந்து 4, 2 எடுத்தோம் அப்படின்னா 2ஓட ஃப்ரெண்ட் வந்து 3, 3 எடுத்தோம் அப்படின்னா 3ஓட ஃப்ரெண்ட் வந்து 2, 4 எடுத்தோம் அப்படின்னா 4ஓட ஃப்ரெண்ட் வந்து 1. இதில் வந்து இதை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? எதுக்கு இந்த ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே போல் ஸ்மால் ஃப்ரெண்ட் பார்ப்போம், இதுக்கடுத்து பிக் ஃப்ரெண்ட் பார்ப்போம், பிக் ஃப்ரெண்டுக்கு அடுத்து காம்பினேஷன் பார்ப்போம். ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு வரோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிட்டு வரோம். ப்ளஸ் பண்ணுறதுக்கோ அல்லது மைனஸ் பண்ணும்போதோ ஒரு நம்பர் வந்து ஒரு பீட்ஸ் வந்து நம்மளுக்கு இல்லை, ஒரு வேல்யூக்கான பீட்ஸ் வந்து இல்லை. அந்த டைமில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபார்முலா தான் கீழே இருக்குது. இப்போ ஒரு நம்பரை நீங்கள் ப்ளஸ் பண்ணும்போது அந்த நம்பர் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்பர் 1 வந்து இப்போ ப்ளஸ் பண்ணிட்டு வரும்போது நம்பர் 1 ப்ளஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் நம்பர் 1க்கான பீட்ஸ் வந்து நம்மகிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது 1ஓட ஃப்ரெண்டு யார்? 4. அப்போ 1 வந்து ப்ளஸ் ஆகணும் அப்படின்னா 4 வந்து மைனஸ் ஆகணும். புரியுதுங்களா? 1ஓட ஃப்ரெண்டு வந்து 4. அப்போ ஒரு பீட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த டைமில் ஒரு பீட்ஸ் வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா 4 வந்து மைனஸ் பண்ணணும். ஏன்னா 1ஓட ஃப்ரெண்டு வந்து 4. புரியுதுங்களா? அடுத்து ப்ளஸ் 5. ஏன்னா இது வந்து 5s ஃப்ரெண்டு அப்படின்றதுனால எல்லாத்துலேயுமே ப்ளஸ் 5 வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு பீட்ஸ் நமக்கு தேவைப்படுது, அந்த இடத்துல பீட்ஸ் வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல 1 வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா 4 மைனஸ் பண்ணிவிட்டு 5 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு 1ன்ற வேல்யூக்கான பீட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணதுக்கான ஈக்குவல் தான் அது, சரிங்க? இப்போ 2 வேல்யூ உள்ள பீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் 2 பீட்ஸ் வந்து நம்மகிட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மைனஸ் பண்ணிவிட்டு 5 ப்ளஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஃபார்முலா, அதை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க, சரிங்களா? அப்போ 3 வந்து நம்மளுக்கு ப்ளஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் நம்மகிட்ட 3 பீட்ஸ் வந்து இல்லை. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3ஓட ஃப்ரெண்டு யார்? 2. அப்போ 2 மைனஸ் பண்ணிவிட்டு 5 ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான 3 + 3 ஆட் பண்ணதுக்கான வேல்யூ தான் அது, சரிங்களா? அப்புறம் 4 வந்து நம்மளுக்கு ப்ளஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் 4 வேல்யூ உள்ள பீட்ஸ் வந்து நம்மகிட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஓட ஃப்ரெண்டு யார்? 1. அப்போ 1 மைனஸ் பண்ணிவிட்டு 5 ப்ளஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே போல் தான் லெஸ் பண்ணுறது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ப்ளஸ் பண்ணுறது, அதாவது ஆட் பண்ணுறது தான். இது புரியுதுங்களா? இது உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும். இது வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா, இது வந்து லெஸ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இது ரெண்டையும் மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, சரிங்க? இப்போ இந்த 4 இதுக்கு நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சு சம்ஸ் பார்ப்போம், சரிங்களா? இங்கே நான் சொல்லியிருக்கேன், இப்போ இங்கே உள்ளது எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். அப்போ நம்மளுக்கு ஒரு ராடு மட்டும் தேவைப்பட்டால் போதும், சரிங்களா? ஒரு ராடில் வந்து எந்தெந்த ராடுக்கு எந்தெந்த வேல்யூ அப்படின்றத உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நான். மேலே இருக்கிற ஒரு பீட்ஸோட வேல்யூ வந்து 5, கீழே இருக்கிற ஒரு பீட்ஸோட வேல்யூ வந்து 1 1 1, சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், ப்ளஸ் 9 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 9 ப்ளஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் -5 கொடுத்துருக்காங்க, -5. இப்போ +1 கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட +1க்கான ஒரு +1 வேல்யூக்கான பீட்ஸே இல்லை. நல்லா பாருங்களேன், இது வந்து 5, இது 4ம் ஆடில் இருக்குது. அப்போ ஒரு வேல்யூக்கான பீட்ஸ் நம்மகிட்ட இல்லை. அந்த டைமில் தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அந்த டைமில் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்பரோட ஃப்ரெண்டு யாருன்னு பார்க்கணும். 1ஓட ஃப்ரெண்டு யார்? 4. அப்போ 1 நம்ம ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 மைனஸ் பண்ணிவிட்டு +5 ஆட் பண்ணணும். அப்போ 1 ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா 4 மைனஸ் பண்ணிவிட்டு 5 ப்ளஸ் பண்ணணும். அப்போ 4 நான் மைனஸ் பண்ணிவிட்டேன், 5 ப்ளஸ் பண்ணிவிட்டேன், சரிங்களா? அதுக்கடுத்து அப்போ வேல்யூ எத்தனை இருக்குது? 5 தான் இருக்குது ஆன்சர். நல்லா பாருங்கள், +9, சரிங்களா? -5. இப்போ +1 ஆட் பண்ண போகிறோம். +1க்கு நம்மகிட்ட பீட்ஸு இல்லை. அப்போ 1ஓட ஃப்ரெண்டு யார்? 4.
அப்போ 1 ஆட் பண்ணணும் அப்படின்னா 4 மைனஸ் பண்ணிவிட்டு 5 ப்ளஸ் பண்ணணும். 4 மைனஸ் பண்ணிவிட்டு 5 ப்ளஸ் பண்ணிவிட்டேன். அப்போ நம்மகிட்ட ஆன்சர் என்ன இருக்குது? 5 தான் இருக்குது. சரிங்களா? இப்போ ஆன்சர் வந்து 5. புரியுதுங்களா? அதுக்கடுத்து ப்ளஸ் 8 மைனஸ் 5 ப்ளஸ் 2. அதாவது 8 ப்ளஸ் பண்ணிவிட்டேன், 5 மைனஸ் பண்ணிவிட்டேன், லாஸ்ட்டாக ப்ளஸ் 2 வந்து ஆட் பண்ணணும். 2 ஆட் பண்ணுறதுக்கான பீட்ஸ் நம்மகிட்ட இல்லை பாருங்களேன். மேலே இருக்க பீட்ஸ் வந்து 5, கீழே இருக்க ஒரு பீட்ஸ் வந்து அந்த பீட்ஸோட வேல்யூ வந்து 1 தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு 2 வந்து ஆட் பண்ணணும். அந்த டைமில் தான் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 2வோட ஃப்ரெண்டு யார்? 3. அப்போ 2 ஆட் பண்ணணும் அப்படின்னா 3 மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 3 மைனஸ் பண்ணிவிட்டு 5 ப்ளஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் எத்தனை? 5. இங்கே பாருங்களேன், +4 +2 கொடுத்துருக்காங்க. அப்போ +2 ஆட் பண்ணுறதுக்கான வேல்யூ உள்ள பீட்ஸ் வந்து நம்மகிட்ட இல்லை. அப்போ +2 ஆட் பண்ணோம்னா அதுக்கான ஃப்ரெண்டு யார்? ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து 3. அப்போ +2 நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா +2க்கான ஃப்ரெண்டை ஃபஸ்ட்டு நம்ம மைனஸ் பண்ணணும். +2க்கான ஃப்ரெண்டு யார்? 3. அப்போ 3 மைனஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து +5. இப்போ எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. அதுக்கடுத்து -6. அப்போ ஆன்சர் 0 தான். ஆன்சர் வந்து 0. சரிங்களா? அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், +3 அதுக்கடுத்து +3. ஆனால் நம்மகிட்ட +3க்கான வேல்யூ உள்ள பீட்ஸ் வந்து இல்லை. மேலே 5 இருக்குது, கீழே 1 தான் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். +3யோட ஃப்ரெண்டு யார்? 2. அப்போ +3 நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா 3யோட ஃப்ரெண்டை 2 வந்து மைனஸ் பண்ணணும். 2 மைனஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து +5. சரிங்களா? இப்போ எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. அதுக்கடுத்து -6. அப்போ 0 தான் ஆன்சர். சரிங்களா? 0 தான் ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், +3 +4 கொடுத்துருக்காங்க. மேலே 5 வேல்யூட பீட்ஸ் தான் இருக்குது, கீழே ஒரு வேல்யூ உள்ள பீட்ஸ் தான் இருக்குது. இப்போ 4 ஆட் பண்ணணும் அப்படின்னா 4ஓட ஃப்ரெண்டு யாருன்னு பார்க்கணும். 4ஓட ஃப்ரெண்டு 1. அப்போ 4 ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா 1 மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 1 மைனஸ் பண்ணிட்டேன், 5 ப்ளஸ் பண்ணிட்டேன். ஆன்சர் வந்து எவ்வளோ? ஆன்சரில் இதுக்கடுத்து இன்னொரு ஸ்டெப் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஆன்சர் வந்து 5 + 2 7 இருக்குது. அப்போ லாஸ்ட்டாக வந்து -7 கொடுத்துருக்காங்க. அப்போ -7. ஸோ ஆன்சர் வந்து 0. இதில் என்னென்னா எல்லாமே 0 வருதுன்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக எடுத்து வச்சுருக்கேன், அதனால் 0 வருது. ரொம்ப நம்பர்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஃபார்முலா. சரிங்களா? இதுதான் ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா. இப்போ ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலாஸில் அடிக்ஷன் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சப்ட்ராக்ஷன், அதாவது லெஸ் பண்ணுறது பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.